இன்னைக்கு தமிழ் திரையுலகமே பயங்கரமா அதிர்ந்து போயிருக்கு. இப்படிலாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு பின்னாடி நடக்குமா அப்படின்னு கூட நம்ம வந்து அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு பயங்கரமான நிகழ்வுலாம் வந்து பாடகி சுசித்ரா வந்து வெளிப்படுத்திருக்காரு. இந்த விவகாரம் வந்து இன்னைக்கு பெரிய லெவல்ல வந்து விஸ்வரூபம் எடுத்து வெடிச்சிருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி வந்து பயங்கரமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு இப்ப சுசித்ரா வந்து சொல்லிருக்காங்க. அது என்ன காரணம்னா, நான் வந்து இந்த நிலைமைக்கு மாறதுக்கு முக்கிய காரணம் தனுஷும் என்னுடைய கணவர், முன்னாள் கணவர் வந்து கார்த்திக் குமார் தான் காரணம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, அந்த ரூம்ல என்ன நடந்தது, இதெல்லாம் நான் வந்து எதனால இப்படி மாத்தினேன், உண்மையிலே யாரெல்லாம் இருந்தது, மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்றத உடைச்சு சொல்லிருக்காங்க. ஆனா அப்ப நடந்த பயங்கரமான விஷயங்கள்லாம் கேட்கும்போது உண்மையிலே நமக்கே வந்து அதிர்ச்சியா வந்திருக்குது. சரி, என்ன நடந்தது அப்படின்னா, அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து கார்த்திக் குமாருக்கும் சுசித்ராவுக்கும் சண்டையா இருந்திருக்கு. அப்பவே வந்து 2 பேரும் சரியா பேசிக்கிறது இல்லையா. இருந்தாலும் இந்த தனுஷ், த்ரிஷா, ஆண்ட்ரியா, அனிருத், ஸ்ரேயா இந்த மாதிரி இவங்க எல்லாமே வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்பப்போ வந்து மீட் பண்ணிப்பாங்களாம். இப்படிதான் வந்து அவங்க ரூம்ல வந்து இருந்திருக்காங்க. இதுல முக்கியமா வந்து ஒரு விஷயம் வந்து பார்க்கப்படுது. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து 24 ஹவரும் வந்து வீடியோ வந்து பார்ப்பாங்களாம். அதாவது படம் வந்து பார்ப்பாங்களாம் ஒரே ரூம்ல இருந்துட்டு. அதுல முக்கியமா நடிகை த்ரிஷாவும் தனுஷ் இவங்க எல்லாமே வந்து ஒன்னாவே அரட்டை அடிச்சுட்டு பயங்கரமா வந்து பேசிட்டு இருப்பாங்களாம். ஆனா ஒரு இடத்துல வந்து யாரு வந்து தூங்காம படம் பார்ப்பாங்க பாப்போம் அப்படின்னு அவங்க வந்து பார்ப்பாங்களாம். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குதான், புகை போதைப் பொருள். அந்த போதைப் பொருள் வந்து உட்கொண்டா அது வந்து பயங்கரமா வந்திருக்கும். ஏற்கனவே மெத்தபெடன் சொல்லக்கூடிய அந்த பொருள்லாம் வந்து பயன்படுத்தினா 6-7 நாள் கூட தூங்காம வந்திருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த போதைப் பொருள் வந்து பயன்படுத்தினா தூங்காம பயங்கரமா வந்திருக்கலாம். அதனால தான் இந்த இவங்களுக்குள்ளேயே வந்து போட்டி போட்டு பயங்கரமா வந்து தூங்காம இருந்தாங்க. அப்போ வந்து எல்லோருடைய மூளையும் வந்து ஒரே மாதிரி செயல்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்க என்ன பண்ணன்னு தெரியாம எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்னுடைய போனை வந்து அவங்க எனக்கு தெரியாம வந்து எடுத்துட்டாங்க. யார் எடுத்ததுன்னா அவருடைய கணவர் கார்த்திக் குமார் வந்து எடுத்து தனுஷ் கொடுத்தாராம். இப்ப தனுஷ் என்ன பண்றாருன்னா, தனுஷுக்கு அந்த கூட்டத்துக்கு வந்து அங்க இருந்தாங்கல்ல ஆண்ட்ரியா, அனிருத், தனுஷ், த்ரிஷா இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஐடியா தோன்றிருக்கு. ஒரு பிரபலோட அந்தரப்படம் வந்து வெளியாச்சுன்னா திடீர்னு வந்து மக்களுடைய மனது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இவங்க வந்து அவங்களுடைய படத்தெல்லாம் வந்து வெளியிடலாமே அப்படின்னு ஏதாவது வித்தியாசமா எழுதலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க உள்ள எல்லாருமே வந்து அவங்களுடைய அந்தரங்க போட்டோவெல்லாம் இருந்த போட்டோவெல்லாம் வந்து பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் என்ன பண்றாங்கன்னா, தனுஷ் வந்து அவருடைய மொபைல், அதாவது சுசித்ரா மொபைல் எடுத்து நான் வந்து தனுஷால வந்து மானபங்கப்படுத்தப்பட்டேன், கற்பழிக்கப்பட்டேன் அப்படின்னு அது எழுதி வந்து போஸ்ட் வந்து பண்றாங்க. அதுக்கு பிறகு அனிருத்தாலேயே வந்து மானபங்கப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு எழுதிருக்காங்க. எழுதி போஸ்ட் பண்றாங்க. இது யாருன்னா, இது வந்து தனுஷ் தான் போஸ்ட் பண்ணாரு அப்படின்னு சுசித்ரா வந்து சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்துல வந்து இது வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அவங்க வந்து பண்றாங்க. எந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணிருந்தா திரும்ப அவங்களுடைய அந்தரங்க புகைப்படத்தெல்லாம் வந்து வெளிப்படுத்திருப்பாங்க பாருங்க. முக்கியமா அவங்க வந்து நைட்டு ஃபுல்லா தூங்காம ஃபுல்லாவே போதையில வந்து இருப்பாங்களாம். அந்த போதையில என்ன பண்றதுனே என்ன செய்யறதுனே தெரியாம அவங்க எல்லாமே அந்தரங்க புகைப்படத்தெல்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்பதான் வந்து என்ன செய்யுதுன்னா விடிஞ்சிருக்கு. அதாவது மறுநாள் வந்து போதெல்லாம் வந்து தெளிஞ்ச பிறகு நிலவரத்தை வந்து உணர்றாங்களாம். உடனே பார்த்தோன்னே பகீர்னு ஆயிடுச்சான். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பரவிடுச்சு. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து அவங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கு. இப்பதான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாம இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டோமே அப்படின்னு அர்ஜுன் அப்பதான் வந்து அவசரமா வந்து தனுஷும் அவருடைய கணவர் கார்த்திக் குமாரும் ஓடி வந்து சுசித்ராவிட்ட, நாங்க இந்த மாதிரி வந்து உன்னுடைய அக்கௌண்ட்ல தான் இந்த மாதிரி வந்து பதிவிட்டு இருக்கோம், நான் தான் வந்து பண்ணனேன், நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நீனே பதிவிடு அப்படின்ற மாதிரி சுசித்ராவிட தான் வந்து கேட்டாங்களாம். அதனாலதான் என்னுடைய வாக்கை அழிச்சதே வந்து தனுஷும் கார்த்திக் குமார் தான். அவங்க வந்து வெளியிலனா இந்த பிரச்சனை வந்து வந்திருக்காது, நான் இந்த அளவுக்கு மீடியாவுக்குலாம் வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு பிறகுதான் பயங்கரமா வந்து விஸ்வரூபம் எடுத்தது இந்த விஷயம். இந்த அந்தரங்க விஷயம் எல்லாம் வெளியான பிறகு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. இப்பதான் வந்து அவங்களுடைய கணவர், அவரோட கார்த்திக் குமார் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாவது. அதுக்கு பிறகுதான் இவங்க வந்து விவகாரத்து வரலையும் வந்து போயிடுறாங்க. இப்ப இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப திரும்பவும் விஸ்வரூபம் வந்து எடுத்திருக்கு சுசித்ராவால. ஏன்னா தமிழகத்துல வந்து நிறைய பேரோட அந்தரங்க விஷயத்துல வெளில ஒவ்வொன்றா சொல்றாங்க. அந்த ஒவ்வொன்றா சொல்லும் போது பார்க்கும் போதே பயங்கரமா வந்திருக்குது. இவங்க எல்லாம் வந்து இவ்வளவு நல்லவங்களா அப்படின்னு கூட நம்ம யோசிக்கிற மாதிரி வந்து இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க எல்லா நடிகர்களும் வந்து ஒன்னாவே ரூம்ல வந்து படுத்திருப்பாங்க, ஒன்னாவே என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுடைய அதாவது த்ரிஷா பாத்தீங்கன்னா, த்ரிஷா அவங்க பங்குக்கு த்ரிஷாவும் தனுஷும் ஒரே ரூம்ல வந்து ஜாலியா படுத்திருக்க மாதிரி வந்து போஸ்ட் வந்து பண்ணாங்க. உண்மையிலேயே நீங்க நினைச்சு பாருங்க, ஒரே ரூம்ல வந்து படுத்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாருமே வந்து எல்லாரும் ஒரே ரூம்ல படுத்துட்டு எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, போதையில என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வெளியில வந்து ஒரு விழாவுக்கோ இல்ல பட நிகழ்ச்சிக்கோ வெளில வந்து வந்தாங்க அப்படின்னா ஒருத்தர் முகத்தை வந்து பார்த்து விட மாட்டாங்க, வெளில ஒரு மாதிரி உள்ள ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பிறகு இவங்க எல்லாமே வந்து வேற மாதிரி, அதாவது இந்த சினிமா வந்து எப்படி இருக்கும், இந்த சினிமா வந்து ஏதாவது புதுசா வந்து ஏதாவது சொல்லு அப்படின்னு அவங்க ரூம்ல இருந்துட்டு சினிமாவில் ஏதாவது புது விஷயம் ஏதாவது சொல்லு அப்படின்னு இவங்களே வந்து கேட்பாங்களாம். இப்படி அவங்க வந்து புதுசா வந்து ஏதாவது சிந்திச்சுட்டே இருந்திருப்பாங்களா. சிந்திச்சுட்டே வந்து அவங்க படம் நிறைய படம் வந்து பார்த்துட்டே இருந்திருப்பாங்களா. படம் பார்க்கறதுக்கு அதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாம் வருங்கால டைரக்டருங்க, இவங்க எல்லாம் வந்து சிம்பு கூட சேரவே மாட்டாங்க. ஏன்னா சிம்பு வந்து பெரிய ஆளு, சிம்பு வந்து நிறைய விஷயத்தை வந்து கத்துப்பாரு அப்படின்னு இவங்க வந்து அவரெல்லாம் வந்து சேராம இவங்களே ஸ்ரேயா, த்ரிஷா, ஆண்ட்ரியா, தனுஷ் இவங்க எல்லாமே சேர்ந்துட்டு எல்லாம் ஒன்னாவே இருப்பாங்க. அதுக்கு பிறகு இவங்க எல்லாம் வந்து சிம்பு கூட எல்லாம் வந்து சேர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த விஷயம் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் வந்து இவங்க சொல்லலன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. ஆனா இதையும் தாண்டி
தாண்டி நம்ம சிந்திக்கிற மாதிரி இருக்கு. உண்மையிலே என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலே இதுதான் நடந்திருக்கும். ஏன்னா அந்த சூழ்நிலை, அதாவது 2016 அவங்க வந்து முத சுசிலிக்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து அவங்க போஸ்ட் பண்ணும்போது வெளியாகும் போது, அந்த போட்டோலாம் வெளியாகும் போது அதுக்கு பிறகு வந்து யாருமே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் தரல. யாரு தனுஷ், ஆண்ட்ரியா, அனிருத் இவங்க யாருமே போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் தரல. அது என்ன காரணம்னா அவங்களே வந்து என்ஜாய் பண்ணி அவங்களே வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்காங்க. இல்லனா சுசித்ரா வந்து அவங்கள வந்து சண்டை பிடிச்சிருப்பாங்க, இல்லனா வந்து கேஸ் போட்டுருப்பாங்க, இல்ல போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருப்பாங்க. ஏன் வந்து யாருமே வந்து வெளில வரல? ஏன் த்ரிஷா முதற்கொண்டு ஏன் வெளில வரலன்னா, ஏன்னா அவங்களோட அந்தரங்க விஷயம் எல்லாமே வந்து ஓப்பனா தெரிஞ்சிச்சு, இதுதான் நடந்தது அப்படின்னு உலக அறிஞ்ச உண்மையாயிடுச்சு. அதனால தான் வந்து எல்லாம் சைலண்ட் மோட்ல வந்து போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் வந்து இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஒரே குட்டையில ஊறுன மட்டை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா தமிழ் சினிமாவில் மேக்ஸிமம் பெரிய பெரிய நடிகர்களே வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்காங்களா, அதையும் போட்டு உண்மையை வந்து உடைச்சிட்டாங்க. சுசித்ரா சொன்ன 2-3 விஷயம் வந்து அதிர்ச்சியா வந்திருக்கு. ஏன்னா அந்தரங்கமான விளையாட்டுகள்லாம் நிறைய வந்து விளையாடுவாங்க. இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் இங்க வந்து பயங்கரமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து வெளியில தெரியாம வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே தாண்டி இப்ப வந்து ஏன் இந்த தனுஷ் இவங்கெல்லாம் வந்து விவகாரத்து வரலையும் போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளவங்க எல்லாமே என்ஜாய் பண்ற மாதிரி தான் லைஃப் வந்து கொண்டு போயிருக்காங்க. யாருமே வந்து ஒரு உண்மையா வந்திருக்கிற மாதிரி இல்ல. உதாரணத்துக்கு சொல்ல போனா நீங்க வந்து பெரிய பெரிய, அதாவது இன்னைக்கு உள்ள அம்பானி பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர், அவர்லாம் எவ்வளவு சைலண்டா இருந்திருக்காரு. பெரிய பெரிய நடிகர்ல இருந்து பெரிய பெரிய நிறைய பேர் நல்லவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் எவ்வளவு சைலண்டா வந்திருக்காங்க. ஆனா இப்போ உள்ள நிறைய பேர் எல்லாமே வந்து ஜாலியா என்ஜாய் பண்ண லைஃப், அவ்வளவுதான், அந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. அதாவது அவங்க ஒரு குடும்பம் அந்த மாதிரி இருந்தில்ல. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா பேரு, புகழ், பணம். இந்த 3 விஷயம் சேர்ந்தால தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த குடும்பம்ன்ற எந்த ஒரு விஷயமும் வந்து மைண்ட்ல இல்ல. எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணோம், அவ்வளவுதான். என்ஜாய் பண்ணி ஜாலியா வந்திருப்போம். நடிகையா இருந்தாலும், நடிகரா இருந்தாலும், சரக்கா இருந்தாலும், போதையா இருந்தாலும், எந்த தொகைனா இருந்தாலும், அபினா இருந்தாலும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணும் அப்படின்ட்டு என்ஜாய் பண்றாங்க. என்ஜாய் பண்றது தப்பு கிடையாது. ஆனா வெளியில வந்து நல்லவங்க மாதிரி வந்து வேஷம் போட்டுட்டு இந்த அளவுக்கு பண்றது அப்படின்றது வந்து முக்கியமா வந்து அதிர்ச்சியை தான் கொடுக்குது. ஒரு ஹீரோன்றவர் வந்து பல லட்சம் ரசிகர் வந்து பின்பற்றுவாங்க. அப்படி பின்பற்றும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க வந்து இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க, நம்மளும் அந்த மாதிரி இருப்பாங்கன்ட்டு அது கெட்ட வழியில வந்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வந்து ஒரு தலைவன் எப்படி இருக்கானோ அப்படித்தான் தொண்டர்களும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் படத்துல எல்லாமே நல்ல விஷயமே சொல்லிருப்பாரு. அதே மாதிரி எம்ஜிஆர் நல்ல விஷயமா தான் வந்து நிறைய விஷயம் வந்து வெளிப்படையா வந்து நல்லது பண்ணாரு. அதனால இந்த மாதிரி விஷயம் வந்து வெளியாகிறது கண்டிப்பா வந்து நாட்டுக்கு நல்லது இல்ல, அவங்களுக்கும் நல்லது கிடையாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து நிறைய விஷயம் வந்து ஒளிஞ்சிருக்கு, நிறைய அந்தரங்க விஷயம் இருக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்னை வரலையும் வெளியில போலீஸ் வரலையும் வந்து வராம வந்திருக்காங்க. ஏன்னா அதிகபட்சம் ஒரு 10 போட்டோ வந்திருக்குது, வீடியோ வந்திருக்குது. ஆனா இதுக்கு பின்னாடி அந்தரங்க வீடியோக்குள்ளாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து விஷயம் வந்து வெளில வருது. இந்த விஷயங்களால தான் எல்லாமே நம்ம திரும்பவும் வந்து சீண்டுனா எல்லாமே வெளில வந்துடும் அப்படின்னு பயந்துகிட்டு தான் இவங்க எல்லாமே வந்து அமைதியா வந்திருக்குது. இப்படிலாம் தமிழ் சினிமா வந்து இன்னைக்கு சீரழிஞ்சு போயிருக்குது. ஆனா சில நல்லவர்களும் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கதான் செய்றாங்க. சுசித்ரா அவங்களோட மனநலன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அது சாதாரண ஒரு பொண்ணோட மனநல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து வேற. இவங்க கூடலாம் சேர்ந்துட்டு இவங்களும் கண்டிப்பா கொகைன் இந்த மாதிரி போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ற அப்படின்னு தோணுது. ஏன்னா அப்படி இருந்தால தான் இவங்களும் ஒரு மாதிரியா வந்து மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருந்திருக்காங்க. ஆனா இவங்க சொல்றது வந்து 90% உண்மைதான். அப்படி உண்மைன்றதால தான் வந்து கொஞ்சம் கூட திக்காம, கொஞ்சம் கூட ஒளிமுறையிலும் ஓப்பனா ஜாலியா வந்து எல்லா விஷயத்தையும் ஒண்ணுனா சொல்றாங்க. அத்தனை திரைமுறைகளும் வந்து வெளில வந்து வருது. பொய்ன்ற பட்சத்தில் தான் வந்து ரொம்ப தேங்கி யோசிச்சு சொல்லுவாங்க. அதுலயே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்க வந்து உண்மையா சொல்றாங்கன்ட்டு. இதனால தான் இவங்களும் வந்து யாருமே கம்ப்ளைண்ட் தானே வெளியவும் வந்து வரல. அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து மோசமான மனநிலை தான் இப்போ வந்து இருக்காங்க. அதாவது அவங்களுடைய மனக்குமுறலை வெளில வந்து யார்ட்டையும் சொல்ல முடியாம அவங்க பயங்கரமா வந்து அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க. அந்த மனக்குமுறல், அதாவது 2016க்கு முன்னாடி வந்து சினி ஃபீல்ட்ல இருக்கிற வரையிலும் செம்மையா வந்து என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஆரம்ப ஸ்டேஜில் வந்து ரேடியோ மிஷில் வந்து ஒர்க் பண்ணி திரும்ப வந்து சினி ஃபீல்ட்ல வந்து இறங்கும் போது செம்ம பாட்டுலாம் வந்து ஹிட் ஆச்சு. அந்த பாட்டுலாம் ஹிட் ஆன பிறகு வந்து பெரிய லெவலில் அவங்க வந்து பேசப்பட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்டா தான் வந்து போயிட்டு இருந்தது. ஆனா இந்த சுசிலிக்ஸ்ன்ற ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு நிறைய வந்து அழுத்தம் வந்தது. மன ரீதியா பாதிக்கப்படல, இருந்தாலும் மன அழுத்தம் மாதிரி இருந்து இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய மனசுல உள்ளதை வெளில யார்ட்டையும் சொல்ல முடியாம தான் இவ்வளவு விஷயத்தை வந்து வெளில வந்து ஓப்பனா பேசுறாங்க. அவங்களுக்கு இப்போ வடிகளை என்ன அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து அவங்க கூட துணை தேவை. இன்னைக்கு துணை இல்லாததான் ஒரு காரணமா இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு கூட நான் நினைக்கிறேன். 2016ல இருந்து ஃபுல்லாவே அவங்க வீட்டில் தான் முடங்கி இருந்தாங்க. அந்த வீட்டில் முடங்கி இருக்கிற காலத்துல எவ்வளவு அழுத்தத்தோட இருந்து இருந்திருப்பாங்க நினைச்சு பாருங்க. ஃப்ரீயா வந்து ஒரு சினி ஃபீல்ட்ல வந்து இயங்க முடியாம, ஒரு ஃப்ரீயா வந்து இருக்க முடியாம, வெளில போனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சுத்தி வந்துட்டே இருக்கிறதால அவங்களால சரியா வந்து இயங்க முடியாம இந்த அளவுக்கு வந்து மாறி இருக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களோட குடும்பம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிரச்சனைல தான் வந்து அவங்க வந்து இருந்திருக்கு. அவங்க ஏற்கனவே வந்து அவங்க அப்பா அம்மா 2 பேருமே தற்கொலை பண்ணி தான் வந்து இறந்திருக்காங்க. அந்த சிக்கலான ஒரு சூழல்ல இவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு இப்ப வந்து யாருமே கிடையாது. அந்த ஒரு சூழல்ல தான் அவங்களோட விரக்தியில தான் வந்து ஏதோ வந்து பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஓப்பனா பேசுறது ஒரு பக்கம் வந்து அவங்க உண்மைதான் பேசுறாங்க அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா விரக்தியில தான் பேசுறாங்கன்ற இன்னொரு விஷயம் வந்து இருக்குது. ஏன்னா குடும்பம்னு ஒன்று இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எல்லாமே குடும்பத்து மேல பற்று வந்து போவோம். ஒரு குழந்தை, ஹஸ்பண்ட், அப்பா அம்மா அந்த மாதிரி அவங்க மேல வந்து பற்று போகும். அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு என்னன்னா இன்னைக்கு யாருமே இல்லைன்ற சூழ்நிலையால தான் அவங்க வந்து டோட்டலாவே வந்து மாறி அவங்களுடைய ஓப்பனா சினிஃபீல்ல என்ன நடக்குதுன்ற ஒரு வெறுப்புல வந்து ஓப்பனா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து யாராலையும் தடுக்க முடியாது.
முடியாது. சில விஷயம் வந்து வெளில வந்து தான் ஆகணும். ஆனால் இவ்வளோ தலைமறைவில் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்றது பயங்கரமாக ஒரு அதிர்ச்சியாக தான் வந்து இருக்குது. இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயம் வந்து இருக்கலாம்னு கூட வந்து தோணுது. இன்னும் ஒரு சில விஷயம்லாம் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து என்னென்ன நடக்குன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.